அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மார்ச் 24 2025 திங்கட்கிழமை, குரோதி வருடம் பங்குனி மாதம் 10ஆம் திருநாள். அற்புதமான நாள் சொல்லலாம். ஏன்னா உத்திராட நட்சத்திரம், தனுசு ராசி. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இந்த நாளை பார்க்கும் பொழுது லைஃப்பில் எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, அப்பா சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி வெளியூர் வெளிநாடுகள் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த நாள் சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது அமோகமான மாற்றங்கள். இன் ஜென்ரலே இந்த பரிகாரங்கள் வேலை செய்யும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லைட்டாக ஒரு ப்ரெஷர் இருக்கும். சில பேருக்கு தடைப்பட்டு ஒரு காரியம் நடக்கும், சுத்தமாக நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2 மணி நேரம் தான் எஃபெக்டிவ் பீரியட் சந்திராஷ்டமம். அதனால் தைரியமாக இருக்கலாம். சிம்பிள் சொல்யூஷன், கொஞ்சோண்டு காலையில் வெல்லம் வீட்டில் இருந்ததுன்னா ஒரே ஒரு துண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவே பெரிய பரிகாரமாக மாறும். மன உறுதி கிடைக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூப்பரான நாள் சொல்லலாம். ஏ கிளாஸ். ஏன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் நின்று இருக்காரு. சந்திரன் என்ற நட்சத்திரம் சூரியனாக இருக்கிறது. அந்த சூரியன் காலபுருஷனுக்கு விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக அப்பாவோட அம்மாவோட ரொம்ப முக்கியமான இடத்திற்கு நீங்கள் சென்று வரக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. வெளியூருக்கு போயிட்டு வருவீங்க ஒரு முக்கியமான வேலைக்காக. அந்த வேலை ரொம்ப நல்லா முடியக்கூடிய பிராப்தம் இருக்குது. தெய்வ அனுகூலம் இருக்கிறதுனால வீட்டில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோட நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா புது மொழி கற்றுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வரும். அதெல்லாம் பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். ஏன்னா வாழ்க்கையில் எப்போவுமே ஒரே விஷயத்தில் நம்ம நிற்க மாட்டோம், அப்டேட் ஆகிட்டே இருப்போம். அதனால் இந்த மாதிரி நாட்களில் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் உண்டாகக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்றும் நடக்காது. அதாவது முக்கியமான விஷயத்தில் சின்ன தடை இருக்கும். வீட்டில் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் இருக்கிற இடங்கள்லாம் க்ளீன் பண்ணுவீங்க. லைட்டாக ஒரு சில பேருக்கு முதுகு வலி மட்டும் வந்துட்டு போகும். வேற எதுவுமே நெகட்டிவாக நடக்காது. எல்லாமே நீங்கள் நினச்சது எல்லாமே டப்புன்னு நடக்கும். தப்பு என்று வந்தால் ரிஷபத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் தைரியமாக அதை கேட்பீங்க. அதுக்கே உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. எல்லா விஷயங்களும் வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மெயினாக வீட்டில் பெரியவங்களுடைய விஷயங்களை கரெக்டாக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேசுறது நல்லது. அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் என்ற நட்சத்திரம் சூரியனாக இருக்கிறதுனால இன்றைய நாள் கணவனாக இருந்தால் மனைவியுடைய வார்த்தைகளை கேட்டு நடப்பது, மனைவியாக இருந்தால் கணவருடைய வார்த்தைகளை கேட்டு நடப்பது. அரசாங்கத்தோட கான்ட்ராக்ட் போட்டு ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சூப்பராக இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் அப்பாவுடைய ஆசீர்வாதம் உறுதுணையாக இருக்கும். அதே மாதிரி அப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம கேட்டோம்னா சக்ஸஸ். அதே மாதிரி மேலதிகாரிகள் அத்தனை பேருமே உங்களுக்கு தேவையான மரியாதை என்ன இருக்கணுமோ, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவம் என்ன இருக்கணுமோ அது கண்டிப்பாக கொடுப்பாங்க. அருமையான நாளாக இருக்கப்படுது. காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மருத்துவர்களுக்கு யோகமான நாள். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் அரசாங்க உத்தியோகிகளுக்கு ஏற்படக்கூடிய ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி வீட்டில் அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சில பேருக்கு மன வருத்தங்கள் கொடுக்கலாம். ஆனால் இது எல்லாமே நல்லதுக்கு தான். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா அது பேசாமல் எப்படி நடக்கும்? சம்டைம்ஸ் ஒரு சில விஷயங்களை உறக்க சொன்னால் தான் பிடிக்கும், அப்போ தான் புரியும். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த நபர்கள் உங்களுடைய வாய்ஸ் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். தைரியமாக பண்ணுவீங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். சோமநாதேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் என்ற நட்சத்திரம் சூரியனாக இருக்கும் பொழுது வீட்டில் யாரெல்லாம் மூத்த குழந்தைகள் இருக்காங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது நிவர்த்தியாகக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் ஆண் குழந்தைகளுக்கு வெற்றி. ஒருவேளை முதல் குழந்தை பெண்ணாக இருந்ததுன்னா அந்த குழந்தை இந்த நாள் பெரிய அளவுக்கு பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள், எடுத்த காரியங்களில் முன்னோடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி அந்த அளவுக்கு நன்னா இருக்கக்கூடிய பெரிய வெற்றியாளர்களாக மாறக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில்
பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்து அது சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கிறது பெரிய ஒரு சக்ஸஸாக இருக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாமே பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நடக்கும். இன்றைய நாள் யாருக்காரு குழந்தை பிறக்குன்னா ஆண் குழந்தையாக பிறக்கும். அதுக்கு ஆதித்யா அப்படின்னு பேர் வைக்கணும். சூப்பரான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடத்துல பொதுவாக சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறது முக்கியமான கேந்திரங்கள்ல ஒன்று. அது சுகஸ்தானமாக இருக்கிறதுனால அப்பா மூலியமா, அம்மா மூலியமா, கவர்மெண்ட் மூலியமா, வீட்டில் அம்மா வழி சொந்தங்கள் மூலியமாக நமக்கு வர வேண்டிய எந்த விஷயமா இருந்தாலும் 2 நாள் டப்புன்னு நடக்கும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல யாரெல்லாம் சபார்டினேட்ஸாக இருக்காங்களோ, கூட வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்களோ, நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமைகள் இருக்கு. பிகாஸ் யுவர் பாயிண்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங். அபாரமான நாளாக இருக்கப்படுது. அதுவும் யாரெல்லாம் வங்கிகளில் வேலை செய்கிறீங்களோ, கவர்மெண்ட் வேலை செய்கிறீங்களோ, அவங்களுக்குலாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. யாரெல்லாம் கார்டியாலஜிஸ்டாக இருக்கீங்களோ, அவங்களுக்குலாம் 2 நாள் பெரிய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மிங்க் நிறம். துலாம் ராசியா துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம் சகோதரஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. நின்ற நட்சத்திரம் சூரியனாக இருக்கிறது. அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீன ராசியில போய் உட்கார்ந்துருக்காரு. நம்ம எண்ணங்கள் என்ன இருக்கோ அது மற்றவர்கள் மூலியமாக செயல்படுத்தி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். சொல்லணும்னா சிம்பிளா சொல்லலாம், இந்த நாள் நீங்க எல்லாம் அரசியல்வாதிகள். நமக்கு என்ன வேணுமோ அது மற்றவர்கள் மூலியமாக செயல்படுத்தி கொள்வது. அதே மாதிரி 10 பேருக்கு உதவணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் வரும். சொசைட்டி பற்றி ரொம்ப திங்க் பண்ணுவீங்க. அரசியல்லாம் பயங்கரமாக பேசுவீங்க. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சின்ன சின்ன எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் உங்களுக்கு நல்லபடியாக சாதகமாக உங்களை பற்றி பேசுகிற மாதிரி மாறும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. குடும்பஸ்தானம் ஆன காலபுருஷனுக்கு 9ஆம் வீடா இருக்கனால தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு. குழந்தைகளுக்கு மெயினா அப்பாவிற்கு மூத்த பையனுக்கு ஏதாவது முக்கியமான விஷயம் தேவைப்படும். அதை நீங்க 2 நாள் வாங்கி கொடுப்பீங்க. அந்த தானம் செய்யக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அமோகமான நாள். ஒரு சில பேர் கண்ணாடி மாத்துவீங்க. ஒரு சில பேருக்கு வீட்டில் தேவைப்படக்கூடிய சுபகாரியங்களுக்காக நல்ல விஷயங்களுக்காக அப்பாவை கூட்டிட்டு போய் அட்வான்ஸ் கொடுப்பீங்க. பெரிய சந்தோஷம், மன மகிழ்ச்சி எல்லாமே இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். மனசு சந்தோஷமாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அது இன்றைய நாள் நன்னா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். அதே மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் கையில் பணம் வரும். காப்பர் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள். மெட்டல்ஸ் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் நல்லா இருக்கும். ஆன்மீகவாதிகளுக்கு சூப்பராக இருக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். சிவபெருமான மனசார நினைங்க, அவ்வளவுதான். நீங்க நினைச்சது அப்படியே நடக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்டது, பிரயாணம் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி எல்லாமே கண்டிப்பா சூப்பரா நடக்கும். இந்த நாள் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கண்டிப்பா நீங்க நிறைய பேர் முக்கியமான டெர்மினஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஒரு ஜங்ஷன், அது ரயில்வே ஜங்ஷனாக இருக்கலாம், ஏர்போர்ட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு சில இடங்களுக்கெல்லாம் போவீங்க. அங்கே ஒரு ரொம்ப முக்கியமான பிரபலமான சில ஆட்களை பார்த்து ஒரு சந்தோஷமான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறது. அது உங்களுக்கு பெரிய மன மகிழ்ச்சி மட்டும் கிடையாது, உங்கள் வாழ்க்கைக்கு அது ஒரு திருப்பு முனையாகவும் அமையக்கூடிய பிராப்தம் இருக்குது. அமோகமான நாள். இந்த நாள் தனுசுல பிறந்த யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கோவிலுக்கு செல்வீர்கள். அந்த கோவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தெய்வத்துடைய அனுகிரகம் நல்லா இருக்கப்படுது. அது ரொம்ப முக்கியமாக ருத்ரனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ராசியா நிறம் கிழி பச்சை நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு சந்திரன். நின்ற நட்சத்திரம் சூரியன். அந்த சூரியன் எங்கே இருக்காருன்னா மீனத்தில் உட்கார்ந்துருக்காரு. நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது மட்டும் நடக்காது, மற்றது எல்லாம் நடக்கும். சில விஷயங்கள் நம்ம ரொம்ப டார்கெட் பண்ணி பண்ணும்பொழுது அது தள்ளி போய் நடக்கும். சம்டைம்ஸ் நம்மளை ரொம்ப உட்கார வச்சு காக்க வச்சு அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடக்கும். யாரோ ஒரு முக்கியமான நபரை போய் பார்க்க போவீங்க, அந்த இடத்துல அவர் இருக்க மாட்டார், இல்லைன்னா அவர் மத்தியானம் தான் வருவார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கேருந்து கிளம்பிட்டீங்கன்னா அவரை பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் அங்கேயே இடத்துல உட்காருவீங்க. அந்த இடத்திலேயே உட்காந்து அவரை பார்த்து அந்த வேலையை முடித்து கொண்டு வரக்கூடிய அற்புதமான நாள். மத்தியானம் 2 மணிக்கு அப்புறம் டாப்பாக இருக்குது. அதனால் தைரியமாக இருக்கலாம். நீங்கள் எல்லாம் ஆஞ்சநேயர், நாமக்கல் ஆஞ்சநேயரை மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் எல்லோ.
கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்துல சந்திரன், நின்ற நட்சத்திரம் சூரியன், அப்பா மூலியமா, மூத்த பையன் மூலியமா, மாமனார் மூலியமா, மேலதிகாரிகள் மூலியமா எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் தான். ஏன்னா எந்த விஷயத்த நம்ம ரொம்ப ட்ரை பண்றோமோ அந்த விஷயம் டார்கெட் பண்ணி முடிக்கிறோம்னு சொல்றோம்ல, அந்த டார்கெட்டுங்கிறது இந்த நாள் உங்களால செயல்படுத்த முடியும். எங்க போனாலும் கௌரவம் தான், எங்க போனாலும் மாலைகள் மரியாதைகள் தான். சூப்பராக இருக்கக்கூடிய, அதுவும் தெய்வ அனுகிரகத்தோடு நடக்கிறது, யாருடைய எதிர்ப்பு இல்லாமல் நடக்கிறது சாமானியமான விஷயம் கிடையாது. அந்த இன்றைய நாள் உங்களுக்கு நடக்க போகிறதுங்கிறது பெரிய ஏற்றம். நம்பிக்கையாக இருப்பீங்க, அதுதான் விஷயம். உங்களை பார்த்தா 10 பேருக்கு நம்பிக்கை இருக்கும். சூப்பரான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகா கணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே விஷயத்துக்கு எவ்வளோ நாள் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த விஷயம்லாம் இன்றைய நாள் நடக்கும். அரசியல் சம்மந்தப்பட்டது, அரசாங்கம் சம்பந்தப்பட்டது, ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்டது, முக்கியமான பணம் கொடுக்கல் வாங்கல், திரும்பி வாங்கிறது, ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாள் ட்ரை பண்ணி நடக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய தன்மை. ஏன்னா 10ஆம் இடத்துல சந்திரனாக இருந்தாலும் காலபுருஷனுக்கு 9ஆம் இடம், தெய்வ அனுகிரகத்தின் மூலியமா அந்த வேலை உங்களுக்கு நடக்க போகிறது. விச் இஸ் நாட் தட் ஈஸி. மீனத்துக்கு இப்போ ஜென்ம சனி ஆரம்பிக்க போகிறது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பண்ணுறதை கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பிளான் பண்ணி பண்ணால் போகிறோம். 1க்கு 2 முறை வெரிஃபை பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறது தான் இன்றைய நாளுடைய ரொம்ப முக்கியமான சூக்ஷ்மம். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தா, முதல் ராசி லக்னமாக கும்பம், 2வது துலாம், 3வது மிதுனம். அத்தனை பேருக்குமே நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்களோ கண்டிப்பாக நடக்கும். அனைவருக்கும் இந்த நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்களும் மன சந்தோஷங்களும் தெய்வ அனுகிரகமும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.